ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மும்பையில் இருக்கோம். ஸோ மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மஹேந்திராவுடைய ஃப்ரீடம் நியூ அப்படின்னு ஒரு பெரிய ஈவெண்ட் கிராண்டாக வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திர தினம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 4 புது கான்செப்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2027 வரக்கூடிய மஹேந்திரா கார்ஸுடைய கான்செப்ட்ஸை இப்போவே வந்து வெளிக்காட்டியிருக்காங்க. அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஷன் SXT. ஓகேவா, இது விஷன் SXTங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டாக இருக்குது. லைஃப் ஸ்டைல் டைப்பில் தாரியை இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலாக, இன்னும் கொஞ்சம் ஆஃப் ரோடு வருதியாக, இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, எங்கே வேணாலும் போகக்கூடிய அளவுக்கு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தாரோடைய ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்ல முடியுங்க. நீங்கள் பார்க்கலாம், தெளிவாகவே டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரகடாக, இன்னும் கொஞ்சம் செமையாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பெரிய பெரிய டயர்ஸ், பெரிய வீல் ஆர்ச்சஸ் அண்ட் வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மெயினாக இந்த வண்டியை பொறுத்தவரை ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பிளாட்ஃபார்மே கம்ப்ளீட்லி நியூ. ஓகேவா, அதாவது நியூ IQ அப்படிங்கிற புது பிளாட்ஃபார்மில் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ IQக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாமல் EVக்கான அடாப்டபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தாரில் EV வந்தாலும் வரும். ஸோ அதனுடைய ஒரு 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 கான்செப்ட் தான் இது, ஒரு ப்ரீவியூ தான் இது அப்படின்னு சொல்லலாம். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக்கப் டைப்பில் ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அதாவது நார்மலான ஒரு SUV டைப்பில் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா பிக்கப் பே, நீங்கள் ஸ்பேர் டயர்ஸு, சைக்கிள்ஸு, லைஃப் ஸ்டைல் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்டபிலிட்டியோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது இப்போதைக்கு கான்செப்ட் தான். ஸோ 2027 வரும்போது தான் இந்த வண்டி ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் எந்த அளவுக்கு வரப்போகுது அது வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வண்டி விஷன் SXT. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷன் T அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா விஷன் Tங்க. அதாவது வந்து இப்போ தார் இருக்கு இல்லையா, தாரோடைய ஒரு ஃபியூச்சர் வெர்ஷன், தார் ராக்ஸோடைய ஃபியூச்சர் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தார் வந்து 3 டோர், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டோர். இங்கே காமிச்சிருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஷன் T. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் கிரில் வந்து தாரோடைய ஒரு எவல்யூஷன் டிசைனாக தான் இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. இதுவும் அதே பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது, நியூ IQ. ஸோ வண்டி இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வகையில் பிராங்கோடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சில ஆங்கிளில் பார்க்குறதுக்கு ஹம்மர் மாதிரி கூட இருக்கலாம். சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது இன்னும் ஒரு மேசிவான பெரிய வண்டியாக இருக்குது. பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு ஆக்சுவலி வந்து 5 டோர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராப்பர் 5 சீட்டராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடு ஆங்கிலேருந்து பார்க்குறதுக்கு லிட்ரலி ஹம்மர் மாதிரியே தான் இருக்குங்க. என்ன சொல்கிறது, இது ஒரு வேறு லெவல் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கான்செப்டை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்குது. பின்னாடி ஆக்சுவல் பூட் ஸ்பேஸும் கிடைக்கும். உண்மையாக இந்த பிளாட்ஃபார்மோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸில் எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. எந்த அளவுக்கு டஃப்பான ஒரு வண்டியாக இருக்குமோ அதே அளவுக்கு இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாகவும் டெக் லோடடாகவும் அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியர் ஆங்கிள் நீங்கள் பார்க்கலாம், எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு வகையில் பார்க்குறதுக்கு லேண்ட் ரோவர், டிஸ்கவரி அண்ட் டிஃபெண்டர் அந்த மாதிரி கார்ஸ் ஞாபகப்படுத்துது. இன்னும் கூட தாருக்கு இந்த ஐக்கானான ரியர் மவுண்டட் ஸ்பேர் வீல் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷன் SXT அண்ட் விஷன் T இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ IQ பிளாட்ஃபார்மை பற்றி ஹைலைட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது முடிஞ்ச அளவுக்கு இது வந்து வெயிட்டை வந்து சேவிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுக்காக இது வந்து மோனோகாக் பிளாட்ஃபார்மாக கொடுக்குறாங்க. ஓகேவா, புதுசான டைனமிக்கான அடாப்டிவான ஒரு மோனோகாக் பிளாட்ஃபார்ம், மாடுலார் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பல வகையான கார்ஸில் ஃபியூச்சர்ஸில் வரப்போகுது. ஆனால் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ஜினியரிங், அந்த சாசியோடைய ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிரிங் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரக்சராக அந்த இது வந்து பில்ட் பண்ணுறதுனால ரோபஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் வந்து நல்லா டஃபாகவும் இருக்கும். கிராஷ் டெஸ்ட் சேஃப்டியும் நல்லாவே தரும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கேரண்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு சேஃப்டி இருந்தாலுமே வண்டியோடைய வெயிட் வந்து மினிமலாக தான் இருக்க போகுது. குளோபல் லெவல் பல கார்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சேஃப்டியும் அதே அளவுக்கு தரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப ஹையாகவும் இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பாடி ரோல் ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்தால் உண்மையாகவே படம் போட போகுதுங்க. அண்ட் ஸ்டியரிங் சிஸ்டம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது டைனமிக்கான ஸ்டியரிங் சிஸ்டம், ரேக் அண்ட் பினியன் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அது ஓட்டுறதுக்கும் ரொம்ப அஜைலாக சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரு ஹைலைட்டாக சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக இன்டீரியர் ஸ்பேஸ் ரீதியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதுவும் ஒரு மேஜர் ஹைலைட்டாக சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளாக இருந்தாலும் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கேப்பபிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு தான் கிளைம் பண்ணுறாங்க மஹேந்திரா. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விஷன் X கான்செப்ட். அதை பார்ப்போம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் விஷன் Xங்க. அதாவது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிப்பிக்கலாக மஹேந்திரா XUV 3XOவில் வரக்கூடிய அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் மாதிரியே இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா XUV 3XO உடைய அடுத்த ஜென்ரேஷன் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு sub 4 மீட்டர் SUV-யாக தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நியூ IQ பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல் வீல் டிரைவ் இருக்காது கண்டிப்பாக. ஆனாலும் வண்டியோடைய லுக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஸ்டைலிஷாக வேறு லெவலில் மாற்றுறாங்க. ஒரு சில வகையில் இது வந்து XUV 90 டிசைன் எலிமெண்ட்ஸ், இன்டீரியருமே XUV 90 இன்ஸ்பயர் பண்ணி பல விஷயங்கள் வந்து மாற்றி கொண்டு வர போகிறாங்க. வண்டி பார்க்குறதுக்கும் வேறு லெவலில் இருக்குது.
இதே வண்டி வந்து 2027 வருமா அல்லது ஏதாவது மாற்றங்கள் பண்ண போறாங்களா நமக்கு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஃப்ரண்ட் இந்த அளவுக்கு இருக்கா, ரியரும் வந்து கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் லேம்ப்ஸு அண்ட் வேறு மாதிரி ஒரு கூப்பே டைப் லுக்கு அந்த மாதிரி சூப்பராக கொண்டு வராங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4 வண்டியிலேயே ரொம்ப பிடிச்ச வண்டிங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் மாதிரியே இருக்குல்ல? இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விஷன் எஸ் கான்செப்ட். அதாவது இதுதான் ஃபியூச்சர் லெவலில் ஒரு ஸ்கார்பியோக்கான இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஹிந்திரா எஸ்யூவி ஒன்று டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு லேண்ட் ரோவர் மாதிரியே இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்களும் அதை பற்றி பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அது பொலேரோடைய அடுத்த மாடல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது இல்லைங்க. அது பார்த்தீங்கன்னா விஷன் எஸ் கான்செப்ட். இது வந்து ஒரு தனி எஸ்யூவியா, அதாவது பொலேரோ நியோவுக்கு மேலே பொசிஷன் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் இதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. அதே மாதிரி பீஃபியான கிளாடிங், பெரிய அலாய் வீல்ஸ் அண்ட் அப்படியே இந்த சைடு லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் அப்படியே கொஞ்சம் சுருக்கி கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. வண்டியோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் கிடையாது, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த்தாக இருக்க போகுது. 4.2 மீட்டர்ஸ் 4.3 மீட்டர்ஸ் லென்த்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வண்டியோடைய ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு தனியான லுக்கு, ஸ்பெஷலான லுக்கு. அப்படியே இந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டரோடைய அந்த கிளாம்ஷெல் பானட் லுக்கு, அந்த பீஃபியான புச்சான ஸ்கொயர் டிசைன், அதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். தனியாக சூப்பராக தெரியுது. இப்போதைக்கு இது கான்செப்ட் வெஹிக்கிள்ங்கிறதுனால கிரில் உட்பட இந்த எல்இடி கிரில்லாகவே கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு கேசிங் மாதிரி கொடுத்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ராப்பர் எல்இடி லைட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. எனிவே ப்ரொடக்ஷனாக வரும்போது இது டிசைன் கண்டிப்பாக மாற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வண்டி பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டியை க்ரீனில் மட்டும் விட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே லோ பட்ஜெட் லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் தான். தனியான ஸ்பெஷலான ஒரு லுக்கு. வண்டி ஐயோ சூப்பராக இருக்குங்க. அண்ட் இது ஒரு ஆஃப் ரோடு எஸ்யூவியாக இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான அதுக்கேற்ற அந்த ஃபீச்சர்ஸும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸும், இந்த வண்டிக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷனில் வரும்போது எப்படி வருங்கிறது தெரியல. ஆனால் இந்த எல்லோவில் பார்க்குறதுக்கு இது சூப்பராக இருக்குது. பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட் ரூஃபும் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆஃப் ரோடு எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரியே மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பானட்லேருந்து ரூஃபுக்கு வரக்கூடிய கேபிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு தனியாக இருக்குது. அப்படியே சரியான ஒரு வண்டியாக இருக்குங்க. ரியர் டிசைனை பொறுத்த வரை கூட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே லேண்ட் ரோவர் டிஃபெண்டரோடைய ஒரு மினி வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு. இது கான்செப்ட் காருங்கிறதுனால ஏராளமான லைட்டிங் ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரியல் வேர்ல்ட்லையும் இந்த வண்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மஹிந்திரா ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு வேலுசாமி சார் கிட்ட பேசாமல் போனால் அது வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ அதனால வேலு சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் சார். உங்களை மாதிரியே உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செமையாக இருக்கு. ஸோ 2 நிமிஷம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் திங் சார், இந்த 4 ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது இது வந்து லைக் எந்த டைம் லைனில் நம்ம ரோட்ஸில் எதிர்பார்க்கலாம்? So first in the calendar of 2027 you can see it first quarter onwards. ஓகே, அதாவது 2027 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இன் த சென்ஸ் மே மாதத்துக்குள்ள ஒரு ஹாஃப் மார்ச் ஏப்ரல் டைம்லேயே கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், இதில் ஃபர்ஸ்ட் வர போகிறது எது சார் சொல்ல முடியுமா? Which one you like? எனக்கு பர்சனலி விஷன் எஸ் ரொம்ப பிடிச்சது. அது வந்து நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். உங்கள் ஆசையை நிறைவேற்றிடலாம். ஓகே, ஸோ சார் வந்து ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லுங்கள் சார், இந்த 4 ப்ராடக்ட்ஸை ஒரே நாளில் லான்ச் பண்ணலாம், அதுவும் இந்த டிசைன் எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று இருக்கு இல்லையா சார்? டக்குன்னு இந்த டிசைன் காமன் பிளாட்ஃபார்ம். ஓகே, அதனால எக்கானமி ஆஃப் ஸ்கேல். ஓகே, எல்லாத்தையும் ஒரு தடவை பண்ணும்போது யூ கெட் தட் அட்வான்டேஜ். ஸோ தட்ஸ் இட். Okay, but we did it in a BEV, so we developed 3 products together, so it's not a different one. அது ஒரு டிஃபரண்ட் ஒன்று கிடையாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இவி, பெட்ரோல், டீசல், ரியர் வீல் டிரைவ், ஆல் வீல் டிரைவ், ஆல்சோ ஆல் வீல் டிரைவ் எதிர்பார்க்கலாமா சார்? ஓகே, சூப்பர். ஸோ ஃபண்டாஸ்டிக் சார், அருமையான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. இது நீங்கள் ஆக்சுவலாக ரோட்டில் லான்ச் பண்ணும்போது ஓட்டுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நம்ம நேயர்களுக்கு ஏதோ ஒரு சீக்கிரம் ஏதோ ஒரு நியூஸ் சொல்ல விரும்புகிறீங்களா சார்? நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, காம்பேக்ட் செக்மெண்ட்டில் நீங்கள் வண்டி விடணும், லோ காஸ்ட்டில் வண்டி விடணும், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதான் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக். ஸோ அந்த ஒரு சூப்பரான நோட்டில் வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அருமையான ஈவெண்ட் சார், வாஸ் ஃபேண்டாஸ்டிக். உண்மையாகவே இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயை வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் மஹிந்திராவுடைய இதில். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய். தேங்க்ஸ் அகேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான 4 கான்செப்டை ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா. வேறு லெவலில் இருக்குது. அண்ட் வண்டியோட சைஸ் அண்ட் ஒவ்வொரு வண்டியோடைய குவாலிட்டி, அந்த டிசைனோடைய ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே வந்து தனியாக நம்ம வெயிட் பண்ணி இருந்து வண்டி வாங்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வரும். வேலுசாமி சாரும் வந்து சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து இம்ப்ரெஸ் ஆவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் 2027க்கான விஷன் இந்த 4 வண்டிகள் அப்படின்னு மஹிந்திராவுடைய பேச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் இந்த கார்களை ரோட்டில் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கீங்களா? கண்டிப்பாக கேட்க கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதே மாதிரி மேலும் பல கான்செப்ட் அண்ட் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.